அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். இந்தோனேசியா நாட்டின் உயரிய விருதை இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அணிவித்தார் இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியாண்டோ. பெரம்பூர் வெற்றிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் 3 வாரங்களில் பதிலளிக்க முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு நோட்டீஸ் அனுப்பியது சென்னை உயர்நீதிமன்றம். ஆடு திருடி சிறை சென்றவர்களுக்கு அரசு வழக்கறிஞர் பதவியா? தாவேக அரசிற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். கேரள மாநிலம் வயநாடு அருகே நிலச்சரிவு ஏற்பட்டதில் மண்ணுக்குள் புதைந்த 4 பேர் உயிரிழப்பு. ரயில் முன் பாய்ந்து தற்கொலைக்கு முயன்ற நபரை ரயில்வே கேட் கீப்பர் உயிரை பணயம் வைத்து காப்பாற்றிய காட்சிகள் வெளியீடு. இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தோனேசியா நாட்டின் உயரிய விருதான பிந்தாங் ஆடி பூர்ணா ஆஃப் தி ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தோனேஷியா பதக்கத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியாண்டோ அணிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்தோனேஷியா நாட்டின் உயரிய விருதான பிந்தாங் ஆடி பூர்ணா ஆஃப் தி ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தோனேஷியா பதக்கம் வழங்கப்பட்டது. இந்தோனேஷியாவின் ஒற்றுமை, நிலத்தன்மை மற்றும் செழிப்பு ஆகியவற்றின் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய தனிநபருக்கு இவ்விருது வழங்கப்படுகிறது. இந்த விருதை இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியாண்டோ அணிவித்தார். இது தொடர்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். அப்போது, எனக்கு மிகுந்த அன்போடும் மரியாதையோடும் இந்தோனேஷியாவின் உயரிய விருது வழங்கப்பட்டது என்றும், இவ்விருது கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு சொந்தமானது என்றும், இது இந்தோனேஷிய மக்களின் உணர்வுகளையும் நமது இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க மற்றும் ஆழமான பிணைப்பையும் பிரதிபலிக்கிறது எனவும் இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ இந்தோனேஷிய அரசு மற்றும் அந்நாட்டு மக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பெரம்பூர் வெற்றிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் 3 வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் சென்னை, பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் தாவேக தலைவரும் முதலமைச்சருமான ஜோசப் விஜய் போட்டியிட்டு 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார். பின்னர் திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். இதற்கிடையில் பெரம்பூர் தொகுதியில் விஜய் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து திமுக வேட்பாளர் RT சேகர் மற்றும் வாக்காளர்கள் தினேஷ், லட்சுமி, நரசிம்மன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். மொத்தம் 3 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டனர். இதேபோல திருச்சி கிழக்கில் விஜய் வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் வழக்கு தொடர்ந்தார். இந்த நிலையில் முதலமைச்சர் விஜய்க்கு எதிரான 4 தேர்தல் வழக்குகளும் நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு இன்று பட்டியலிடப்பட்டது. அப்போது தேர்தல் வழக்குகள் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் 3 வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நீதிபதி தள்ளி வைத்தார். இதேபோல அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, முன்னாள் அமைச்சர் ஏவ வேலுவுக்கு எதிராக தேர்தல் வழக்குகளிலும் அவர்கள் பதிலளிக்க நீதிபதி உத்தரவிட்டார். ஆடு திருடி சிறை சென்றவர்களுக்கு அரசு வழக்கறிஞர் பதவியா என கேள்வி எழுப்பிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாவேக அரசிற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் ஆடு திருடி சிறை சென்றவர்களையும் அரசு வழக்கறிஞர்களாக்கும் விந்தையான தாவேக அரசிற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். அனுபவமற்றவர்கள் ஒன்று கூடி மடம் கட்டுவது போல் ஒரு ஆட்சியை தாவேகாவினர் அமைத்துள்ளனர் என்றும், ஆனால் மடத்தை எப்படி பராமரிப்பது என்று திணறுகிறார்கள் என்றும், தேர்தல் நேரத்தில் வாயில் வந்ததையெல்லாம் வாக்குறுதிகளாக இந்த மகானுபவர்கள் அளித்துவிட்டு அவைகளை நிறைவேற்றுவது எப்படி என்று தெரியாமல் திணறுகிறார்கள் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் கடிவாளம் இல்லாத குதிரை போல் இந்த ஆட்சி தரிகட்டு ஓடுகிறது எனவும், தாவேக எப்படி தட்டு தடுமாறி ஆட்சிக்கு வந்ததோ அதேபோல் கீழமை நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர்கள் இல்லாமல் நீதிபதி
பரிபாலனமும் தடுமாறிக் கொண்டிருக்கிறார் எனவும் கடந்த திமுக ஆட்சியில் நியமிக்கப்பட்ட அரசியல் ரீதியான அரசு வழக்கறிஞர்கள் அனைவரும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனேயே விலகிவிட்டனர் என்றும் கீழவா விலகிவிட்டார்கள் என தெரிகிறது என்றும். ஓகே, மேலே மேலும் கடிவாளம் இல்லாத குதிரை போல் இந்த ஆட்சி தரிகட்டு ஓடுகிறது எனவும் தாவேக எப்படி தட்டுத்தடுமாறி ஆட்சிக்கு வந்ததோ அதேபோல் கீழமை நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர்கள் இல்லாமல் நீதிபதி பரிபாலனமும் தடுமாறிக் கொண்டிருக்கிறது எனவும் கடந்த திமுக ஆட்சியில் நியமிக்கப்பட்ட அரசியல் ரீதியான அரசு வழக்கறிஞர்கள் அனைவரும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனேயே விலகிவிட்டார்கள் என தெரிகிறது என்றும் அந்த இடங்களுக்கு அரசு வழக்கறிஞர்களை நியமிக்க பல லட்சம் ரூபாய் வரை பேரம் பேசப்படுவதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. இந்த குற்றச்சாட்டை நாங்கள் சொல்லவில்லை. தாவேகா கட்சியை சார்ந்த பெண் வழக்கறிஞர் ஒருவரை நீதிமன்றத்தில் முறையிட்டுள்ளார் என்றும் தெரிவித்த அவர் அனுபவமிக்க சட்டத்துறையினரை அணுகி தமிழகம் முழுவதும் முறையான திறமையான அரசு வழக்கறிஞர்களை உடனடியாக நியமித்து நீதிபதி பரிபாலனத்தை சீரமைக்க வேண்டும் என்று தாவேகா அரசை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அதிகனமழையால் கேரள மாநிலம் வயநாடு அருகே நிலச்சரிவு ஏற்பட்டதில் மண்ணுக்குள் புதைந்த 4 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரள மாநிலம் வயநாடு அடுத்த மேம்பாடி பகுதியில் 22.6 சென்டிமீட்டர் அளவிற்கு கனமழை பெய்த நிலையில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மேம்பாடி அருகே சுரங்கப்பாதை அமைக்கும் பணி நடைபெறும் இடத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இதுவரை மண்ணுக்குள் புதைந்த 6 பேரை மீட்பு படையினர் மீட்டுள்ளனர். மண் சரிவில் புதைந்து 4 பேர் உயிரிழந்தனர். மேலும் சில தொழிலாளர்கள் நிலச்சரிவில் சிக்கியுள்ளதாக கூறப்படும் நிலையில் மீட்பு பணியில் பேரிடர் மீட்பு படையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பணியாளர்கள் தங்கியிருந்த அறையில் சுமார் 15 பேர் இறந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அப்பகுதியில் வைக்கோல் கூரையிட்ட கடை ஒன்றை நடத்தி வந்த குடும்பத்தினரும் மண்ணுக்குள் சிக்கியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. 6 தொழிலாளர்கள் மேம்பாடி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் மீண்டும் பலத்த மழை பெய்து வருவதால் அப்பகுதியிலிருந்து மக்கள் வெளியேற்றினர். சுரங்க பணிக்காக தோண்டப்பட்ட மண் சரிந்து குவிந்ததில் ஒரு குடும்பம் சுரங்க பணிக்காக தோண்டப்பட்ட மண் சரிந்து குவிந்ததில் ஒரு வீடும் தேவாலயம் முழுமையாக சேதமடைந்துள்ளது. அப்பகுதியில் இருந்த பேருந்து நிறுத்தமும் பாலமும் மண்ணுக்குள் புதைந்துவிட்டனர். இந்த நிலையில் நிலச்சரிவை தொடர்ந்து வயநாட்டிற்கு நேரில் வருமாறு அமைச்சர்களும் கேரள முதலமைச்சர் இந்த நிலையில் நிலச்சரிவை தொடர்ந்து வயநாட்டிற்கு நேரில் செல்லுமாறு அமைச்சர்களுக்கு கேரள முதலமைச்சர் வி.டி. சதீசன் உத்தரவிட்டுள்ளார். தற்போது நிலச்சரிவு ஏற்படும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரயில் முன் பாய்ந்து தற்கொலைக்கு முயன்ற நபரை ரயில்வே கேட் கீப்பர் உயிரை பணயம் வைத்து காப்பாற்றிய காட்சிகள் வைரலாகி வருகிறது. சீர்காழி அருகே உள்ள அரசூர் ரயில்வே கேட் லெவல் கிராசிங்கில் ரயில் வருவதற்காக கேட் போடப்பட்டிருந்தது. அப்போது கேட் அருகே நின்றிருந்த நபர் ஒருவர் ரயில் அருகே வருவதை பார்த்து கேட்டை கடந்து ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். அப்போது பணியிலிருந்த கேட் கீப்பர் இதை பார்த்தும் நொடியும் தாமதிக்காமல் உடனடியாக ஓடிச் சென்று அந்த நபரை ரயில் தண்டவாளத்திலிருந்து இழுத்து காப்பாற்றினார். ரயில் அவர்களை கடந்து சென்றது. இது தொடர்பான சிசிடிவி வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகிறது. தனது உயிரை பணயம் வைத்து தற்கொலைக்கு முயன்ற நபரை காப்பாற்றிய கேட் கீப்பரை அப்பகுதி மக்கள், பயணிகள் மற்றும் ரயில்வே அதிகாரிகள் பாராட்டினர். சமூக வலைதளங்களிலும் அவருக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். தமிழகத்தில் வழங்கும் கல்வியின் தரத்தை பொறுத்தவரை மற்ற மாநிலங்களை விட சிறந்த நிலையில் இல்லை என்று சென்னை மயிலாப்பூரில் நடைபெற்ற கருத்தரங்குகளில் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் சார்பில் எதிர்கால பொறியியல் பாடத்திட்டம் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துதல் குறித்த கருத்தரங்கினை உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தொடங்கி வைத்து உரையாற்றினார். அப்போது முதலமைச்சர் காலை 9:50 மணிக்கு தலைமை செயலகம் வந்து விடுகிறார் என்றும் அமைச்சர்களும் அதற்கு ஈடுகொடுக்கும் வகையில் சீக்கிரம் செல்ல முயன்று வருகிறோம் என்று தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் கல்விக்கு அளிக்கும் முக்கியத்துவத்தை
வேலைவாய்ப்பிற்கும் வழங்குவதில்லை என்றும் 100% வேலைவாய்ப்பை உருவாக்கிட வேண்டும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஆதாரப்பூர்வமற்ற குற்றச்சாட்டுகளை உதயநிதி ஸ்டாலின் பேசி வருகிறார் என்றும், குற்றச்சாட்டுகளை ஆதாரத்துடன் அளித்தால் யாராக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காஞ்சிபுரத்தில் ஆய்வு செய்த வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் பழைய ரயில் நிலைய சாலையில் ரயில்வே நிலையம் அருகே உள்ள ரயில்வே கேட் பகுதியில் அவ்வப்பொழுது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது என்பதால் அதற்கு மாற்று ஏற்பாடு செய்திட வேண்டும் என காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் வனத்துறை அமைச்சருமான ரஞ்சித் குமாரிடம் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். மக்களின் கோரிக்கையை ஏற்று அமைச்சர் ரஞ்சித் குமார் அப்பகுதியில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது காட்டுத்தீ பரவாமல் அணைக்க 1 டன் அளவிற்கு தண்ணீர் எடுத்து செல்லக்கூடிய நவீன ட்ரோன்கள் உள்ளிட்ட பல்வேறு கருவிகள் தற்போது வந்துள்ளனர் என்றும், அவற்றின் மூலம் தீ பரவாமல் விரைவாக கட்டுப்படுத்த முடியும் என்றும், இதேபோன்று மனிதர்கள் வன விலங்குகள் மோதலை தடுக்க மின்வேலிகள், கேமராக்கள், செயற்கைக்கோள் தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட நவீன பாதுகாப்பு அம்சங்கள் கொண்டுவரப்பட உள்ளனர் என்றும், இது இந்தியாவிலேயே முதல் முறையாக உலக நாடுகளில் உள்ளதை போன்று தமிழ்நாட்டின் வனப்பகுதிகளில் இந்த வசதிகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளனர் என்றும் வனத்துறை அமைச்சர் ரஞ்சித் குமார் தெரிவித்துள்ளார். பள்ளி குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு பதிலாக ஆய்வு என்ற பெயரில் பள்ளிக்கு சென்ற அமைச்சர் கீர்த்தனா குழந்தைகளை மட்டம் தட்டி துன்புறுத்தி வருகிறார் என்று சென்னையில் திமுக மகளிர் அணியின் சமூக வலைதள பொறுப்பாளர் யாழினி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மகளிர் அணியின் சமூக வலைதள பொறுப்பாளர் யாழினி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அமைச்சர் கீர்த்தனா அரசு பள்ளிக்கு சென்று ஆய்வு என்ற பெயரில் குழந்தைகளை துன்புறுத்தி உள்ளார் என்றும், தேர்தலுக்கு முன்பு பெற்றோர்களை தாவேகாவிற்கு வாக்களிக்க குழந்தைகளை வலியுறுத்தினார் என்றும் யாழினி தெரிவித்தார். மேலும் மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆசிரியர்கள் என அனைவரையும் பணி செய்ய விடாமல் பள்ளிகள், மருத்துவமனைக்கு சென்று தமிழக வெற்றி கழகத்தினர் ஆய்வு மேற்கொள்கின்றனர் எனவும் சமூக வலைதள பொறுப்பாளர் யாழினி தெரிவித்தார். மேலும் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆய்வு மேற்கொண்ட போது, உன்னால் முடியும், நாங்கள் இருக்கிறோம், தைரியமாக வந்து உங்களை முன்னிறுத்திக் கொள்ளுங்கள் என்று மாணவர்களை ஊக்கப்படுத்தியதையும் திமுக மகளிர் அணியின் சமூக வலைதள பொறுப்பாளர் யாழினி நினைவு கூர்ந்தார். மினிஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் கட்சி நிர்வாகிகளுமே வந்து தொடர்ச்சியாக ஸ்கூலுக்கு போய், குறிப்பாக பார்த்தோம்னா சிஎம்மோட பர்த்டே அன்னைக்கு ஸ்கூலுக்கு போய் சிஎம்மோட ஃபோட்டோவை மாற்றோன்னு சொல்லி சிஎம்மோட ஃபோட்டோ குழந்தைங்க கையில் கொடுத்து அவங்கள வந்து கோஷம் போட வச்சு பர்த்டே விஷயம் சொல்ல வைக்கிறது, பாட்டு பாட வைக்கிறதுன்றது அதெல்லாம் வந்து இமோஷனல் அபியூஸ் இல்லையா? கரம்பக்குடி அடுத்த குளப்பன்பட்டி கிராமத்தில் அடிக்கடி ஏற்படும் மின் துண்டிப்பை சரி செய்ய வேண்டும், முறையான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம மக்கள் புதுக்கோட்டை கரம்பக்குடி சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா குளப்பன்பட்டி கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் தங்கள் கிராமத்தில் அடிக்கடி மின்சாரம் துண்டிக்கப்படுவதால் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் படிப்பதற்கு மிகுந்த சிரமத்துடன் உள்ளாகி வருவதாகவும், முறையாக குடிநீர் வசதி இல்லாததால் தங்கள் குழந்தைகளை வைத்துக்கொண்டு மிகவும் அவதிப்பட்டு வருவதாகவும், 6 கிலோமீட்டர் தொலைவிற்கு சென்று குடிநீர் கொண்டு வரும் சூழல் நிலவுவதாகவும் குளப்பன்பட்டி கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை தெரிவித்தும் கண்டுகொள்ளாத அதிகாரிகளை கண்டித்து கிராம மக்கள் ஒன்று திரண்டு காலி குடங்களுடன் புதுக்கோட்டை கரம்பக்குடி சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கரம்பக்குடி காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மணலி மண்டல பேருந்து நிழற்கூடங்களில் இருந்த முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் படங்கள் மற்றும் பதாகைகளை அகற்றிய மாநகராட்சி அதிகாரிகளுடன் திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட மணலி மண்டலம் 2இல் உள்ள 15, 16 மற்றும் 19வது வார்டு பகுதிகளில் திமுக மாவட்ட உறுப்பினர்களின் வார்டு மேம்பாட்டு நிதியின் மூலம் ரூபாய் பல லட்சம் செலவில் பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு
அமைக்கப்பட்டுள்ள பேருந்து நிழற்கூடங்களில் இடம்பெற்றிருந்த முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் படங்கள் மற்றும் திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்களை விளக்கும் பதாகைகளை எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் இரவோடு இரவாக அகற்றிவிட்டனர் என்றும் படங்கள் பொருத்தப்பட்டிருந்த இரும்பு ஆங்கில்கள் மற்றும் போர்டு அமைப்புகளையும் வெல்டிங் மூலம் வெட்டி அகற்றிவிட்டனர் என்றும் திமுகவினர் குற்றம் சாட்டினர். இதனை அறிந்த பகுதி செயலாளர் புழல் நாராயணன் தலைமையிலான திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் 16வது வார்டு ஆண்டார்குப்பம் பகுதியில் உள்ள பேருந்து நிழற்கூடத்திற்கு சென்று அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த மாநகராட்சி உதவி பொறியாளரிடம் விளக்கம் கேட்டனர். அப்போது படங்களை அகற்றுவது மட்டுமின்றி நிழற்கூடைகளின் இரும்பு அமைப்புகளை வெட்டி சேதப்படுத்தும் பணியை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் மக்கள் வரி பணத்தில் அமைக்கப்பட்ட இந்த நிழற்கூடைகள் சம்பந்தப்பட்ட கவுன்சிலர்களின் பதவிக்காலம் நிறைவடையும் வரை எந்த சேதமும் ஏற்படாத வகையில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த சம்பவம் மணலி மண்டலத்தில் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. சென்னை எம்கேபி நகரில் சேதமடைந்துள்ள காவல் நிலையத்தை அகற்றிவிட்டு புதிய காவல் நிலைய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என தமிழக அரசிற்கு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை எம்கேபி நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் காவல் நிலைய கட்டிடம் பல ஆண்டுகளாக பராமரிக்கப்படாததால் தற்போது ஆங்காங்கே விரிசல்கள் ஏற்பட்டு சிதலமடைந்த நிலையில் காணப்படுகிறது. கட்டிடத்தின் முன்புறம், பின்புறம், சுவர்கள், மேற்கூரை உள்ளிட்ட பல இடங்களில் ஏற்பட்டுள்ள விரிசல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் எந்த நேரத்திலும் சிமெண்ட் பூச்சிகள் அல்லது சுவரின் பகுதிகள் பெயர்ந்து விழும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். காவல் நிலையத்திற்கு தினம்தோறும் நூற்றுக்கணக்கான மக்கள் புகார் அளிக்க வந்து செல்லும் நிலையில் இந்த கட்டிடத்தின் சேதம் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பல முறை தகவல் தெரிவித்தும் இதுவரை நிரந்தர தீர்வுக்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் நாளுக்கு நாள் விரிசல்கள் அதிகரித்து வருவதால் எதிர்பாராத விபத்து ஏற்படும் முன்பே அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சேதமடைந்த காவல் நிலைய கட்டிடத்தை அகற்றிவிட்டு அதே இடத்தில் புதிய கட்டிடம் கட்டித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அயனாவரத்தில் வாலிபரை கற்களால் தாக்கிவிட்டு அவரின் செல்போனை உடைத்து கொலை மிரட்டல் விடுத்த தந்தை, மகன் உட்பட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை அயனாவரத்தில் வசந்தா கார்டன் முதல் சந்திப்பில் வசித்து வரும் பிரேம்குமார் என்பவர் கடந்த 4ஆம் தேதி அதே பகுதியில் வசித்து வரும் நக்கீரன் வீட்டிற்கு சென்றபோது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதில் நக்கீரனும் அவரது நண்பர் கௌரி சங்கரும் சேர்ந்து பிரேம்குமாரை தாக்கியுள்ளனர். இதையடுத்து மறுநாள் இந்த சம்பவம் குறித்து விளக்கம் கேட்க பிரேம்குமார் நக்கீரன் வீட்டிற்கு சென்றபோது நக்கீரன், அவரது மகன் இனியவன் மற்றும் கௌரி சங்கர் ஆகியோர் ஒன்று சேர்ந்து கற்களால் பிரேம்குமாரை தாக்கியதுடன் அவரது செல்போனை கீழே போட்டு உடைத்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். தாக்குதலில் காயமடைந்த பிரேம்குமார் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின்னர் அயனாவரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு நக்கீரன், அவரது மகன் இனியவன், கௌரி சங்கர் ஆகிய 3 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட இனியவன் மீது ஏற்கனவே போதைப் பொருள் தொடர்பான வழக்கு நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. வந்தவாசி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை விற்க விவசாயிகளுக்கு உடனடியாக பணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வந்தவாசி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் கழுத்தில் தூக்கு கயிற்றை மாட்டிக்கொண்டு நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பு எனப்படும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் விற்ற வியாபாரிக்கு கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக பணம் பட்டுவாடா செய்யப்படவில்லை என்பதால் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர். 2 வாரங்களுக்கு முன்பு நடத்தப்பட்ட போராட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகளிடம் 4 நாட்களுக்குள் பணம் கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என வந்தவாசி வட்டாட்சியர் உறுதியளித்தார். ஆனால் 2 வாரங்கள் முடிந்த பின்பும் விவசாயிகளுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்படவில்லை. இதனை கண்டித்து வந்தவாசி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வட்டார செயலாளர் அப்துல் காதர் தலைமையில் விவசாயிகள் பங்கேற்று
தூக்கு கயிற்றை கழுத்தில் மாட்டிக்கொண்டு நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நேரடி கொள்முதல் நிலையத்தில் நெல்லை விற்க விவசாயிகளுக்கு பணத்தை வழங்க ஆவணம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். இதில் விவசாயிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் பல்வேறு அமைப்புகளின் சார்பில் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்திய அரசின் இளைஞர் நலன் விளையாட்டு அமைச்சகம், மை பாரத் கேந்திரா, தருமபுரி ஸ்ரீ அங்காளம்மன் பாரா மெடிக்கல் கல்லூரி, கடல்புறா இளைஞர் நற்பணி மன்றம் ஆகியவை சார்பில் பெண்ணாகரத்தில் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு ஸ்ரீ அங்காளம்மன் பேரா மெடிக்கல் கல்லூரியின் இயக்குனர் சிலம்பரசன் தலைமை வகித்தார். விழாவில் பங்கேற்றவர்களை கடல்புறா இளைஞர் நற்பணி மன்றத்தின் தலைவர் வெங்கடேஷ் வரவேற்றார். விழாவில் சிறப்பு விருந்தினராக பெண்ணாகரம் சட்டமன்ற உறுப்பினர் கஜேந்திரன், பெண்ணாகரம் காவல் உதவி ஆய்வாளர் சக்திவேல், அங்காளம்மன் பாராமெடிக்கல் கல்லூரியின் ஆசிரியர்கள் கலா, சுதா, கிறிஸ்டினா, சரஸ்வதி, அதியமான், டிவியின் இயக்குனர் கபில்தேவ், சமூக ஆர்வலர் நஞ்சப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் அவரின் வாழ்க்கை வரலாறு மற்றும் சாதனைகள் பற்றி பேசினர். விழாவில் கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு மை பாரத் கேந்திரா அமைப்பினர் பரிசு பொருட்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து தூய்மை பணி முகாம் மற்றும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. விழாவின் இறுதியில் மை பாரத் கேந்திராவின் அலுவலக பணியாளர் முனியப்பன் நன்றி தெரிவித்தார். மாதவரத்தில் டாக்டர் அம்பேத்கர் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற ஒரு நாள் கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு தொழிற்சங்க தலைவர் தர்மராஜ் பரிசு கோப்பைகள் மற்றும் பதக்கங்களை வழங்கினார். சென்னை மாதவரத்தில் டாக்டர் அம்பேத்கர் ADRS அறக்கட்டளை சார்பில் ஒரு நாள் கால்பந்து போட்டி நடைபெற்றது. போட்டியில் சென்னை வடக்கு பகுதியைச் சேர்ந்த மணலி, மாத்தூர், மாதவரம், பெரம்பூர், எண்ணூர், வியாசர்பாடி, கொடுங்கையூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 21 கால்பந்து அணிகள் பங்கேற்று தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். போட்டியின் நிறைவில் பரிசளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தொழிற்சங்க தலைவர் தர்மராஜ் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிக்கு பரிசு கோப்பைகள் மற்றும் பதக்கங்களை வழங்கி பாராட்டினார். மேலும் இறுதிப் போட்டியில் பங்கேற்று 2ஆம் இடம் பெற்ற அணிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தார். போட்டியில் பங்கேற்ற வீரர்களின் முயற்சியை பாராட்டும் வகையில் பலருக்கு ஊக்கப் பரிசுகள் வழங்கினார். அதன் பின்னர் பேசிய தொழிற்சங்க தலைவர் தர்மராஜ், இளைஞர்கள் விளையாட்டில் அதிக ஈடுபாடு காட்டினால் மது பழக்கம் உள்ளிட்ட தீய பழக்கத்தில் இருந்து விலகி ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் என்றும், அந்த உயர்ந்த நோக்கத்துடன் தான் டாக்டர் அம்பேத்கர் ADRS அறக்கட்டளை ஆண்டுதோறும் கால்பந்து போட்டியை நடத்தி வருகிறது என்றும் தொழிற்சங்க தலைவர் தர்மராஜ் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள், விளையாட்டு ஆர்வலர்கள், பயிற்சியாளர்கள், வீரர்களின் பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக பொருளாளர் MRKP கதிரவன் பிறந்தநாள் விழா காட்டுமன்னார் கோவிலில் பொதுமக்களுக்கு இனிப்புகளுடன் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக பொருளாளரும் MRK கல்வி குழுமங்களின் தலைவருமாகிய MRKP கதிரவன் பிறந்தநாள் விழா திமுக ஒன்றிய நகர இளைஞரணி உள்ளிட்ட சார்பு அணிகள் சார்பில் மேற்கு ஒன்றிய செயலாளர் முத்துசாமி தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகளுடன் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. விழாவில் திமுக நிர்வாகிகள் குமாரராஜா, ஆசிரியர் மனோகர், உத்திராபதி, கல்யாண சுந்தரம், ராஜேந்திரன், சுப்பிரமணியன், மணிமாறன், ராஜசேகர், பழனிராஜா, கண்ணன், லதா, செல்வராணி, கார்த்திக், முத்தமிழ் செல்வன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி சாலை பணியாளர்களின் 41 மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட வேண்டும் என உடுமலைப்பேட்டையில் நடைபெற்ற சாலை பணியாளர்கள் பேரவைக் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறையின் சாலை பணியாளர் சங்கத்தின் சார்பில் தாராபுரம் கோட்டம் உடுமலைப்பேட்டை உட்கோட்டத்தின் 10வது பேரவைக் கூட்டம் நடைபெற்றது.
முன்னதாக கொடியேற்றுதலுடன் தொடங்கிய பேரவை கூட்டத்திற்கு சங்கத்தின் உட்கோட்ட தலைவர் ஜெகதீஸ்வரன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் சாலை பணியாளர்களுக்கு ஊதியத்தில் ஆபத்துப்படி வழங்க வேண்டும், சீருடை, சலவைப்படி மற்றும் நிரந்தர பயணப்படி வழங்க வேண்டும், தகுதியான சாலை பணியாளர்களுக்கு உரிய பயிற்சி அளித்து பதிவுரை எழுத்தர், தட்டச்சர், இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் உடுமலை அரசு மருத்துவமனையை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தி அனைத்து வசதிகளுடன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் எனவும் 2020ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி சாலை பணியாளர்களின் 41 மாத பணிநீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. பேரவை கூட்டத்தில் சங்கத்தின் கோட்ட தலைவர் வெங்கடசாமி, மாநில தலைவர் பாலசுப்பிரமணியன், பொதுச் செயலாளர் அம்சராஜ், மாநில கோட்ட மற்றும் உட்கோட்ட நிர்வாகிகள், சாலை பணியாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். விளாத்திக்குளம் அருகே கழுத்தில் அணிந்திருந்த 10 சவரன் தங்கச் செயினுக்காக பெண்ணை கொலை செய்துவிட்டு செயினை பறித்து சென்ற கொலை குற்றவாளியை காடல்குடி காவல்துறையினர் தேடி வருகின்றனர். விளாத்திக்குளம் அடுத்த காடல் குடிமிட்டா வடமாலபுரத்தில் திருக்கண்ணன் என்பவர் தனது மனைவி கலாவதியுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல் திருக்கண்ணன் வீட்டு வாசலிலும் மனைவி கலாவதி வீட்டின் உள்பகுதியில் கதவை திறந்து வைத்த நிலையிலும் உறங்கியுள்ளார். இந்நிலையில் அதிகாலையில் திருக்கண்ணன் தனது மனைவியை எழுப்பிய போது கழுத்தில் அணிந்திருந்த 10 சவரன் தங்கச் செயின் காணாமல் இரத்த வெள்ளத்தில் மனைவி கலாவதி உயிரிழந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து திருக்கண்ணன் காடல்குடி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளையனை தேடி வருகின்றனர். மேலும் தடயவியல் நிபுணர்கள் தடயங்களை சேகரித்தனர். இதனிடையே தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா, கோவில்பட்டி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஜெகநாதன் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்தை பார்வையிட்டு கொலை குற்றவாளியை பிடிக்க தீவிரமாக தேடி வருகின்றனர். போக்குவரத்து துணை ஆணையாளர் வனிதா தலைமையில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. மதுரையில் குரு தியேட்டர் சந்திப்பில் உள்ள லட்சுமி மகாலில் மதுரை மாநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் போக்குவரத்து காவல்துறை துணை ஆணையர் வனிதா தலைமையில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. முகாமில் ஆட்டோ ஓட்டுநர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது. மேலும் ஆட்டோ ஓட்டுநருக்கு ஓட்டுநர் உரிமத்தின் அவசியம், பணிகளின் பாதுகாப்பு, வாகனத்தின் உறுதிச்சான்று, வாகன எண்ணின் அவசியம், விபத்தில்லாமல் பயணிப்பது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. முகாமில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர்கள் மற்றும் போக்குவரத்து உதவி ஆய்வாளர்கள் தலைமையில் விபத்தில்லா மதுரையை உருவாக்கிட ஆட்டோ ஓட்டுநர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். முகாமில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் செந்தில் சுரேஷ், செந்தில்குமார், தங்கமணி, கணேஷ்ராம், சோபனா, பஞ்சவர்ணம், பூர்ணகிருஷ்ணன் மற்றும் சார்பு ஆய்வாளர்கள் சந்தனகுமார், லிங்ஸ்டன், ஆண்டவர், டிஎன்எஸ்டிசி மேலாளர் அசோக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் மேம்பாடி பகுதியில் நிலச்சரிவு மீட்பு பணிக்காக அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் விரைந்துள்ளனர். கேரள மாநிலத்தின் வயநாடு மாவட்டம் மேம்பாடி பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு சம்பவத்தை தொடர்ந்து மீட்பு பணிகள் மற்றும் தேடுதல் பணிகளை தீவிரப்படுத்தும் நோக்கில் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படை குழுக்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். கமாண்டன்ட் ஸ்ரீ அகிலேஷ்குமார் உத்தரவின் பேரில் மொத்தம் 60 வீரர்கள் கொண்ட 2 தேசிய பேரிடர் மீட்பு படை குழுக்கள் சம்பவ இடத்திற்கு அவசரமாக அனுப்பி வைக்கப்பட்டனர். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சிக்கியுள்ள மக்களை பாதுகாப்பாக மீட்பது, காணாமல் போனவர்களை தேடும் பணிகளை மேற்கொள்வது, மாவட்ட நிர்வாகம் மற்றும் பிற மீட்பு அமைப்புகளுடன் ஒருங்கிணைந்து தேவையான அனைத்து அவசர நடவடிக்கைகளையும் மேற்கொள்வது உள்ளிட்ட பணிகளில் குழுக்கள் ஈடுபட்டு வருகின்றனர் என அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படை 4ஆம் பட்டாலியன் பிரிவு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதியமான் கோட்டையில் அமைந்துள்ள தட்சணகாசி கால பைரவர் ஆலயத்தில் தேய்பிறை அஷ்டமி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது.
தருமபுரி அதியமான் கோட்டையில் மன்னர் அதியமான் கட்டிய தட்சணகாசி காலபைரவர் ஆலயத்தில் ஆனி மாதம் தேய்பிறை அஷ்டமி தினத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கால பைரவர் விஸ்வரூப தரிசனம், கணபதி ஹோமம், 64 பைரவர் ஹோமம், ஏகாந்த ருத்ர ஹோமம், கோபூஜை, அஸ்தவ பூஜை மற்றும் பைரவர் உற்சவமூர்த்தி திருத்தேர் விழாவும் நடைபெற்றது. அதன் பின்னர் அர்த்தநாரீஸ்வரர் அலங்காரத்தில் கால பைரவர் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். விழாவில் காலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கர்நாடக மாநிலம் பெங்களூரு உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் பூசணி தீபம் ஏற்றி தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி கால பைரவரை வழிபட்டனர். விழாவில் பங்கேற்ற அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சென்னை மாநகராட்சியின் 191வது வார்டின் ஜல்லடியன்பேட்டையில் நடைபெற்ற மக்கள் குறை கேட்கும் முகாமில் பொதுமக்கள் அடுக்கடுக்கான புகார்களை தெரிவித்தனர். சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட 191வது வார்டின் ஜல்லடியன்பேட்டை பகுதியில் மக்கள் குறை கேட்கும் முகாம் நடைபெற்றது. சேர்மன் ரவிச்சந்திரன், கவுன்சிலர் லட்சுமி மற்றும் அனைத்து துறைகளை சார்ந்த அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்ற முகாமில் பொதுமக்கள் அடுக்கடுக்கான புகார்களை முன்வைத்தனர். அப்போது பல இடங்களில் கழிவுநீர் தேங்கியுள்ளதாகவும், ஆங்காங்கே குப்பைகள் அள்ளப்படாமல் உள்ளதாகவும், குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும், ஆபத்தான முறையில் மின்சார கேபிள்கள் செல்கின்றனர் எனவும், குடிநீர் துர்நாற்றம் வீசுகிறது எனவும், சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளது என்றும், ஏரி பகுதியை சிலர் ஆக்கிரமித்துள்ளதாகவும், குடியிருப்புகளில் லோ வோல்டேஜ் மின்சாரம் வருகிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு புகார்களை பொதுமக்கள் தெரிவித்தனர். ஒரு சில புகார்களுக்கு துறை சார்ந்த அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து புகார்கள் கூறப்பட்ட இடத்திற்கு சென்று ஆய்வு செய்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சேர்மன் ரவிச்சந்திரன், கவுன்சிலர் லட்சுமி ஆகியோர் பொதுமக்களிடம் தெரிவித்தனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். இந்தோனேசியா நாட்டின் உயரிய விருதை இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அணிவித்தார் இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியாண்டோ. பெரம்பூர் வெற்றிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் 3 வாரங்களில் பதிலளிக்க முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு நோட்டீஸ் அனுப்பியது சென்னை உயர்நீதிமன்றம். ஆடு திருடி சிறை சென்றவர்களுக்கு அரசு வழக்கறிஞர் பதவியா? தாவேக அரசிற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். கேரள மாநிலம் வயநாடு அருகே நிலச்சரிவு ஏற்பட்டதில் மண்ணுக்குள் புதைந்த 4 பேர் உயிரிழப்பு. ரயில் முன் பாய்ந்து தற்கொலைக்கு முயன்ற நபரை ரயில்வே கேட் கீப்பர் உயிரை பணயம் வைத்து காப்பாற்றிய காட்சிகள் வெளியீடு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடித் தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.